வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முலில்ல லஹு வ மை யுலில் ஃபலா ஹாதிய லஹு. வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். ஸதகல்லாஹு வலியுல் அலீம். அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேர் அன்புடையனும் ஆகிய ஏக இறைவனை போற்றியவனாகவும் புகழ்ந்தவனாகவும் நம் உயிரிலும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தாரின் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சகாபா பெருமக்கள் மீதும் சகாபிய பெண்களின் மீதும் குறிப்பாக இங்கு ஒன்று கூடியிருக்கும் நம் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்று நின்று நிலவட்டுமாக. அன்பின் கினிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நம் மீது கடமையாக்கிய ஜும்மா என்கின்ற சிறப்பு மிக்க வணக்கத்தை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இங்கு ஒன்று கூடியிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த ஜும்மாவில் தவறை ஒத்துக்கொள்வோம் என்கின்ற தலைப்பில நமக்கு தெரிந்திருந்தாலும் அந்த விஷயங்களை மீண்டும் ஒரு நினைவூட்டலாக நாம் இன்ஷா அல்லாஹ் பார்க்க இருக்கின்றோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையிலே சொல்லும் பொழுது ஆதமுடைய மகன் பகலிலும் இரவிலும் மாறி மாறி தவறு செய்யக்கூடியவன் தான் என்று அல்லாஹ் சொல்றான். இந்த உலகத்தில் வாழக்கூடிய வாழ்ந்து மறைந்த இனிமேல் வாழப் போகின்ற இப்படி உலகத்தில் வாழக்கூடிய எல்லோருமே, அது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி, யாருமே தவறுகளுக்கு அப்பாற்பட்டவர்கள் கிடையாது. எல்லோருமே தவறு செய்யக்கூடியவர்கள் தான். ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு தவறு ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஆனால் யாருமே நான் தவறு செய்யல, நான் 100க்கு 100 சரியாக இருக்கிறேன் என்று சொன்னால் அவர் பொய் சொல்றாரு. அப்படி இருக்கவும் முடியாது. ஏன்னா அல்லாஹ் சொல்லிட்டான், ஆதமுடைய மகன் பகலிலும் இரவிலும் மாறி மாறி தவறு செய்யக்கூடியவன் தான். தவறுக்கு அப்பாற்பட்டவர்கள் யாருமே கிடையாது. தவறுகளுக்கு அப்பாற்பட்டவர்கள் யார் என்று சொன்னால் அந்த மலக்குமார்கள் தான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த மலக்குகளை பார்த்து சஜ்தால இருக்க சொன்னா அவர்கள் சஜ்தாவிலேயே தான் இருப்பாங்க. எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் சரி, அல்லாஹ்வா பார்த்து எந்திரிக்க சொன்னாதான் எந்திரிப்பாங்க. அவர்கள் தான் தவறுகளுக்கு அப்பாற்பட்டவர்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வானவர்களை படைத்த பிறகு மனித சமுதாயத்தை படைக்கும் பொழுது இவன் தவறு செய்வான், அந்த தவறை மீண்டும் அந்த தவறை உணர்வான், இறைவனிடத்திலே தௌபா செய்வான், மீண்டும் தவறு செய்வான், மீண்டும் தௌபா செய்வான். இப்படித்தான் மனிதனுடைய வாழ்க்கை. அப்படி என்றால் இஸ்லாம் தவறு செய்ய சொல்லல, அந்த தவறை அவன் உணர்வான். இப்படி மனிதன் தவறு செய்பவனாக தான் அல்லாஹ் படைச்சிருக்கிறான். இதுல யாருமே விதிவிலக்கு அல்ல. நாம் சொல்லக்கூடிய அந்த நபிமார்களாக இருந்தாலும் சரி, சகாபாக்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் அவர்களிடத்திலும் தவறுகள் இருந்திருக்கு. தவறுகளுக்கு அப்பாற்பட்டவன் இறைவன் மட்டும்தான். இப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைக்கிறான். நமது தந்தையான நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்து இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களுடைய பெயர்களையும் கத்துக் கொடுக்கிறான். எல்லா பொருட்களுடைய பெயரும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தெரியாத விஷயமே இல்லை. ஏன்னா அல்லாஹ் எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்துட்டான். அவர்களையும் அவர்களிலிருந்தே அவருடைய மனைவியையும் அல்லாஹ் படைச்சான். படைச்சு அவர்களுக்கு எல்லாவற்றையும் கற்று தந்தேங்கிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு எல்லாம் கற்றுக் கொடுத்துட்டான். அவர்களே அந்த சொர்க்கத்தில், சொர்க்கம் என்று சொன்னால் இன்ஷா அல்லாஹ் இனிமேல் மரணத்துக்கு பிறகு அந்த கியாமத் மறுமை நாளுக்கு பிறகு வரக்கூடிய சொர்க்கத்தை சொல்ல முடியாது. என்று சொன்னால் அல்லாஹ் அதையும் சொல்லும் பொழுது இந்த சொர்க்கத்தை எந்த கண்களும் பார்க்காத, மனிதன் சிந்தனையே செய்ய முடியாத பிரம்மாண்டமான சொர்க்கத்தை படைச்சிருக்கேன்னு சொல்றான். அப்படியானால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும்
அவர்கள் துணைவியாரையும் அல்லாஹ் அந்த சொர்க்கம் சொல்ல முடியாது. அதை இமாம்கள் சொல்லும் பொழுது ஒரு தோட்டம்னு சொல்றாங்க. ஆனா அல்லாஹ் ஏதோ ஒரு இடத்துல அதை அவர்களை படைச்சு அவர்களுக்கு என்ன ஒரு கட்டளை, நீங்க இங்க எப்படி வேணுமாலும் இருந்துங்க, ஆனா இந்த மரத்துக்கு பக்கம் மட்டும் நெருங்காதீங்க. அல்லாஹ்வுடைய கட்டளை, இந்த மரத்தின் பக்கம் நெருங்காதீர்கள் அப்படின்னு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கட்டளை. நமது தந்தை இந்த உலகத்தில் முதலாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய கையால் படைத்தவர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அவர்களை அந்த சொர்க்கத்தில் நீங்க எப்படி வேணுமாலும் இருந்து கொள்ளுங்கள், இந்த மரத்தின் பக்கம் மட்டும் நெருங்காதீர்கள் ஒரு கட்டளை. ஆனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்ன ஆச்சு, சைத்தானுடைய சூழ்ச்சிக்கு அவர்களும் ஆளாக்கப்பட்டு அந்த மரத்தின் பக்கம் நெருங்கி விட்டார்கள். அல்லாஹ்வுடைய வார்த்தையை மீறி விட்டார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அதை தப்பு பண்ணிட்டாங்க. உடனே அந்த தவறை அவர் உணர்றாங்க. ஆகா, நம்ம தவறு செஞ்சிட்டோமே, நாம் இந்த பாவத்தை செய்து அல்லாஹ் சொன்ன வார்த்தையை நாம் மீறி விட்டோமே என்று இறைவனிடத்திலே பாவ மன்னிப்பு தேடினார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் செய்த தவறை ஒப்புக்கொண்டு அவர்கள் பாவ மன்னிப்பு தேடினார்கள். உடனே அல்லாஹ் மன்னிச்சான். எப்ப மன்னிச்சான்? அவருடைய செய்த தவறை, அந்த தவறை ஒப்புக்கொண்டு, நான் செய்த தவறை இறைவனிடத்தில் ஒத்துக்கொண்டு நான் தவறு செய்து விட்டேன், இறைவா என்னை மன்னித்து விடு என்று அவர்கள் மன்னிப்பு கேட்ட காரணத்தினால் இறைவன் மன்னிச்சு இந்த பூமியில் இறங்குங்கள், சிறிது காலம் இருங்க, இருக்கக்கூடிய இடம் அதான் சொல்லி அல்லாஹ் அனுப்பிச்சான். இந்த செய்தியிலிருந்து நமக்கு என்ன தெரியுது? நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய தவறை ஒப்புக்கொண்டார்கள். தன்னுடைய இறைவனிடத்தில் நான் தவறு செய்து விட்டேன், இறைவா என்னை மன்னித்து விடு என்று ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மன்னிப்பு கேட்டார்கள். தன்னுடைய தவறை அவர்கள் ஒத்துக்கொள்கிறார்கள். ஆக மனிதர்களாக இருக்கக்கூடிய நாம் எந்த தவறுகள் செய்திருந்தாலும் அது இறைவனிடத்தை ஒத்துக்கொள்ள வேண்டும். இன்னும் பல நபிமார்களுடைய வரலாறுகளிலும் எல்லாரும் ஒவ்வொரு விதத்துல ஒரு தவறு செஞ்சிருக்காங்க. அதே போல சகாபாக்களுடைய அவர்களுடைய வாழ்க்கையை பார்க்கலாம். அவர்களும் தவறு செய்து அந்த தவறை ஒத்துக்கொண்டார்கள் என்று. அதற்கு முன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு பிரார்த்தனை சொல்லி கொடுக்கிறாங்க. அந்த பிரார்த்தனையுடைய வரிகளை பாருங்க. இந்த பிரார்த்தனை யார் பிரார்த்தனை சொல்லிவிட்டு அந்த அன்னைக்கு அவர் மரணிக்கிறாரோ அல்லது இரவு பாடி அந்த பிரார்த்தனை செய்துவிட்டு மரணிக்கிறாரோ அவர் சொர்க்கம் போவார் அவர் சொல்றாங்க. அந்த பிரார்த்தனையில் வரக்கூடிய வரிகள் என்னவென்று சொன்னால், நான் உனக்கு செய்து கொடுத்த உறுதிமொழியை வாக்குறுதியும் என்னால் இயன்றவரை நிறைவேற்றியுள்ளேன். நான் செய்தவற்றின் தீமைகளிலிருந்து உன்னிடம் நான் பாதுகாப்பு கோருகிறேன். நீ எனக்கு அற்புடை வழங்கியுள்ளாய் என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன். மேலும் நான் பாவங்கள் புரிந்துள்ளதையும், அடுத்த வார்த்தையை பார்த்தோம்னா, உன்னிடம் மறைக்காமல் ஒப்புக்கொள்கிறேன். நான் செய்த தவறை அதை மறைக்காமல் நான் ஒப்புக்கொள்கிறேன் என்று அந்த பிரார்த்தனை செய்தோம் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய சொல்றாங்க, அன்றன்னைக்கு அவர் மரணித்தால் சொர்க்கம் போகுவார். இந்த செய்தியிலிருந்து நம்ம இந்த பிரார்த்தனை என்ன தெரியுதுன்னு சொன்னா, செய்த தவறை ஒப்புக்கொள்ள வேண்டும். தான் செய்த என்ன தவறு செய்தோம் என்பதை இறைவனிடத்திலே ஒப்புக்கொள்ள வேண்டும். அந்த தவறை சொல்லி அந்த பாவ மன்னிப்பு கேட்டால் நிச்சயமாக அல்லாஹ் மன்னிக்கிறேன்னு சொல்றான். அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்துல அந்த சகாபாக்களுடைய வாழ்க்கையை வரலாறு பாருங்க. மாயிஸ் பின் மாலிக் என்கின்ற நபி தோழர் அல்லாஹ்வுடைய தூதரத்துல வருகிறார். அல்லாஹ்வின் தூதரே, நான் விபச்சாரம் செய்து விட்டேன். தான் செய்த தவறை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, முகத்தை திருப்பிட்டு, நீ அப்படி செஞ்சிருக்க மாட்டே, இப்படி செஞ்சிருப்ப, அப்படி செஞ்சிருப்ப, சில விஷயங்களை சொல்றாங்க. இல்ல அல்லாஹ்வுடைய தூதரே, நான் தவறு செய்து விட்டேன், நான் விபச்சாரம் புரிந்து விட்டேன் சொல்றாங்க. தான் செய்த தவறை அந்த நபி தோழர் ஒத்துக்கொள்கிறார். உடனே அல்லாஹ்வுடைய தூதர் அவருக்கு மரண தண்டனை நிறைவேற்றுங்கள் என்று சொல்லப்பட்டு அவருக்கு கல்லால் அடிக்கப்பட்டு அவர் அங்கு மரணிக்கிறார். ஏன் இந்த தண்டனை அவங்க தன்னுடைய ஒத்துக்கொண்டு அந்த மரணத்தை அவங்க விரும்பினார்கள் என்று சொன்னால், இந்த உலகத்தில் செய்த தவறுக்கு இந்த உலகத்திலேயே தண்டனை அனுபவித்து விட்டால் மறுமையிலே அந்த பாவத்திற்கு அல்லாஹ் நரகத்தை தூக்கி போட மாட்டான். ஏன்னா தான் செய்த தவறை ஒத்துக்கொண்டு அவர்கள் விபச்சாரம் செய்து விட்டேன் என்று சொல்லி அதற்கான மரண தண்டனை இந்த உலகத்திலே வாங்கிக்கிறாங்க. அப்படியானால் மறுமையிலே அதற்கான தண்டனை இந்த உலகத்திலே வாங்கியாச்சு இல்ல. ஆக அந்த நபி தோழர் இந்த உலகத்திலேயே தான் செய்த தவறை ஒத்துக்கொண்டு அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே அதற்கான மரண தண்டனையை அவர் வாங்கிக் கொள்கிறார்.
இன்னொரு நபி தோழரை அதே மாதிரி பார்க்கிறோம். அவர் எந்த அளவுக்குன்னு சொன்னா, அவரும் இதே மாதிரி விபச்சாரம் புரிந்து விட்டேன்னு சொல்றாரு. அவருக்கு கல்லால் அடிக்கக்கூடிய தண்டனை நிறைவேற்றப்படக்கூடிய நேரத்துல அவரை வச்சிருக்கிறாங்க ஒரு தூண்ல. ஒரு கல்லு தூக்கி வீசக்கூடிய அவர் மீது வீசி கொண்டிருக்கக்கூடியதுல அங்க கல்லு தீந்துருச்சு. இந்த ஹதீஸ்ல பாக்குறோம், அவரை தூக்கி வீசி அடிக்கக்கூடிய அந்த கல்லு தீந்துருச்சு. உடனே அவர் என்ன செய்யறாருன்னா, அங்கிருந்து ஓடிக்கொண்டு மதினாவில இன்னொரு பகுதியில, அங்கு பாறைகள் நிறைந்த கற்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதியில போய் அவரே அங்க போய் நின்றுக்கிறார். என்ன இங்கிருந்து அடிங்க, எப்படி பாருங்க, தான் செய்த தவறை ஒப்புக்கொண்டு அங்க கல்லு தீந்துருச்சு என்பதற்காக அடித்த கல்லை இன்னொரு பகுதிக்கு, பாறை எங்க இருக்குதோ கற்கள் எங்க இருக்குதோ அங்க ஓடி போய் நின்றுட்டு என்னை இந்த இடத்துல அடிங்கன்னு சொல்லி அந்த இடத்துல அடிக்கப்பட்டு அவர் மரண தண்டனை ஏற்றுக்கொண்டார். இப்படி அந்த நபி தோழருடைய வாழ்க்கையில தான் செய்த தவறுகளை அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே ஒத்துக்கொண்டார்கள். அதற்கான தண்டனைகளையும் வாங்கிக் கொண்டார்கள். ஏனென்றால் மறுமையில பரிசுத்தமாக அவர்கள் இருக்க வேண்டும் என்று நினைத்தார்கள். அதே போல அஸ்குலத்தின் ஒரு கிளையின் சேர்ந்த காமிக் கோத்திரத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி, காமிக் என்கிற கோத்திரம், அந்த பெண்மணி அல்லாஹ்வுடைய தூரத்துல, அல்லாஹ்வுடைய பெண்மணி, நான் விபச்சாரம் புரிந்து விட்டேன் அவங்க சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க, அவருக்கு இன்னொருத்துக்கு விட்டீங்களே அந்த மாதிரி என்ன விட்டுறாதீங்க, எனக்கு தண்டனை நிறைவேற்றுங்க. ஒரு பெண்மணி அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே நான் தவறு செய்து விட்டேன், விபச்சாரம் புரிந்து விட்டேன், எனக்கும் தண்டனை நிறைவேற்றுங்கள். ஒப்புக்கொண்ட தான் செய்த தவறை அல்லாஹ்வுடைய தூதர் ஒத்துக்கிறாங்க. உடனே அல்லாஹ்வுடைய தூதர் அந்த பெண்மணி இன்னும் சொல்றாங்க, அதன் காரணமாக நான் கர்ப்பமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்படியானால் அல்லாஹ்வுடைய தூதர் அந்த குழந்தையை நீ பெற்றெடுத்துட்டு வாங்குறாங்க. கிட்டத்தட்ட 10 மாசம் 10 மாசம் போய் அந்த குழந்தையை அவங்க பெற்றெடுத்துட்டு, சரி 10 மாசம் ஆயிருச்சே, நாம அன்னைக்கு தெரியாம சொல்லிட்டோம் தண்டனை நிறைவேற்றுங்க. ஏன்னா மரண தண்டனையில வேற பிரச்சனையா, கை எடுக்கிறது கால் எடுக்கிறதுன்ட்டு உயிரே போக போகுது. சரி 10 மாசம் ஆச்சு, அல்லாஹ்வுடைய மறந்துருப்பாங்க, எப்படியே விட்டுறலாம். அவங்க விடல. அந்த பெண்மணி பாருங்க, தான் செய்த தவறுக்கு தண்டனை நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதற்காக 10 மாசம் கழிச்சு குழந்தையை தூக்கிட்டு வராங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இப்பொழுதும் உன்னைக்கு தண்டனை கொடுக்க முடியாது. என்ன காரணம் கேட்டா, குழந்தை கை குழந்தையா இருக்குது, அதுக்கு பால் ஊட்டக்கூடிய பொறுப்பு உங்களுக்கு இருக்குது. ஆக அந்த குழந்தைக்கு பால் கொடுத்து அந்த சில வருடங்கள், அது பால் குடி 2 வருடங்கள் முடிஞ்சு அப்புறமான்னு சொல்லி தாட்டி விட்டு அதுக்கு பிறகு அவர்களுக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டது என்கின்ற செய்தியை பார்க்கிறோம். வருடங்கள் ஓடினாலும் தான் செய்த தவறுகளுக்காக அவர்கள் ஒத்துக்கொண்டு அதற்காக இந்த உலகத்திலேயே தண்டனை அனுபவித்தார்கள். தான் செய்த தவறை அவங்க ஒத்துக்கிறாங்க. அதே மாதிரி பார்க்கிறோம், அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், அது நாம் பலமுறை கேள்விப்பட்ட பெரிய சம்பவமாக இருந்தாலும் அதனுடைய சுருக்கமான செய்தி என்னவென்றால், அதுல ஒரு விஷயம், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மீது அவதூறு பரப்பப்பட்டுருச்சு. ஒரு போருக்கு திரும்பி போயிட்டு வரக்கூடிய நேரத்தில் ஒரு நபி தோழரையும் அன்னை ஆயிஷா மீது வச்சு அவதூறு பரப்பப்பட்டுருச்சு. இது ஒரு பெரிய செய்தி. அல்லாஹ்வுடைய தூதர் அன்னை ஆயிஷா அவங்ககிட்ட பார்த்து சொல்றாங்க, ஆயிஷா இடத்துல சொல்றாங்க, தன்னுடைய மனைவிட்ட சொல்றாங்க, ஆயிஷாவே உன்னை பத்தி இந்த மாதிரி சொல்லப்படுது, இந்த மாதிரி சொல்றாங்க, நீ தவறு செய்யலேன்னு சொன்னா அல்லாஹ் எனக்கு வஹீன் மூலமா காட்டி கொடுத்துருவான், நீ பரிசுத்தமானவர்கள் காட்டி கொடுத்துருவான். ஒருவேளை நீ தவறு செய்திருந்தால், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, தன்னுடைய மனைவிட்ட சொல்றாங்க, நீ தவறு செய்திருந்தால் நீ அல்லாஹ்விடத்திலே நீ செய்த தவறை ஒத்துக்கொண்டு, நான் இந்த தவறை செய்து விட்டேன் என்று இறைவனிடத்தில் நீங்கள் ஒத்துக்கொண்டு பாவ மன்னிப்பு கேட்டால் நிச்சயமாக ஒரு அடியானை அல்லாஹ் மன்னிக்காமல் இருப்பதில்லை. நிச்சயமாக அல்லாஹ் மன்னிச்சிருவான். அல்லாஹ் அருளாளன், அல்லாஹ் கிருபையாளன், நிச்சயமாக மன்னிச்சிருவான். நீங்கள் தவறு செய்திருந்தால் உங்களுடைய தவறை இறைவனிடத்தில் நீங்கள் ஒத்துக்கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய பெரிய சம்பவம். இதுல முக்கியமான விஷயம் என்னவென்றால், அல்லாஹ்வுடைய மனைவிக்கு சொல்லக்கூடிய வார்த்தை, உங்களுடைய தவறை நீங்கள் ஒத்துக்கொள்ளுங்கள். ஆக மனிதன் தவறு செய்தால் அதை தன்னுடைய இறைவனிடத்தில் சொல்லி அதை நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும். நான் இந்த தவறு செஞ்சிட்டேன், இந்த பாவத்தை செஞ்சிட்டேன், இந்த காரியத்தை நான் செஞ்சிட்டேன் என்று அந்த விஷயத்தை இறைவனிடத்தில் சொல்லியே, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இருக்கட்டும், அன்னை ஆயிஷா அவங்களா இருக்கட்டும், இப்படி எல்லாத்துடைய செய்தி நமக்கு என்ன தெரியுதுன்னா, அந்த தவறை இறைவனிடத்தில் சொல்லி என்ன தவறு செய்தோமோ அந்த தவறை, இந்த இப்ப அல்லாஹ்வுடைய துறையில நமக்கு மரண தண்டனை யாரும் இந்த உலகத்தை கொடுக்க போறது இல்லைனாலும், நாம் அந்த பாவத்தை செய்திருந்தால், ஒரு மனிதன் செய்தால் கூட
இறைவனத்துல மன்னிப்பு கேட்கணும். வேற எந்த பாவங்களா இருந்தாலும் சரி, அந்த பாவம் தாண்டி இல்ல, புறம் பேசுறது, பொய் பேசுறது, ஏமாத்துறது, ஏதோ ஒரு மனுஷன் தவறு செஞ்சிருந்தால் இறைவனத்துல அந்த தவறை சொல்லி, நான் இவருக்கு தவறு செஞ்சுட்டேன், இவரிடத்துல அந்த காரியத்தை நான் பண்ணிட்டேன், இவரை ஏமாத்திட்டேன், அவரிடத்துல மன்னிப்பு கேட்கணும். யாரிடத்துல? சம்பந்தப்பட்டவர் இடத்துலயும் அல்லாஹ் இடத்திலையும் மன்னிப்பு கேட்கணும். தன்னுடைய தவறை ஒத்துக்கொள்ள வேண்டும். ஒத்துக்கொண்டு இறைவனிடத்திலே மன்னிப்பு கேட்க வேண்டும். அதே மாதிரி இன்னொரு செய்தியை பார்க்கிறோம். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல நேரா வராங்க. அல்லாஹ்வுடைய சபைக்கு வராங்க. வந்து உட்கார்ந்த உடனே அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து அபூபக்கர் அவங்க சொல்றாங்க, எனக்கும் கத்தாபின் மகனார் உமருக்கும் ஒரு வாக்குவாதம் வந்துருச்சு. யாரு? அபூபக்கர் சொல்றாங்க, எனக்கும் உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கும் ஒரு சின்ன வாக்குவாதம் வந்து நான் முந்தி விட்டேன். அதான் அடிக்கிற மாதிரியோ கோவப்பட்டிருப்பாங்க போல தெரியுது அவங்க சொல்லக்கூடிய வார்த்தையில. நான் முந்தி விட்டேன், உமர் அவர் வந்து மன்னிக்கல, நான் என் மேலதான் தவறுங்கிறார். அபூபக்கர் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் தான் தப்பு பண்ண போயிட்டேன், அவர் வந்து என்ன மன்னிக்காம போயிட்டாரு அப்படின்னு அவர் சொல்றாரு. யாரு? அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல அபூபக்கர் அவங்க. உடனே உமர்லானு கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த தவறை அவங்க உணர்றாங்களா இல்லையா, அவங்க என்ன பண்றாங்க, இவங்க குணங்களை பாருங்க. அபூபக்கர் அவர் சொல்றாரு, நான் தான் முந்தி விட்டேன், நான் தவறு செய்து விட்டேன், நான் தவறு அவர் ஒத்துக்கிறாரு. உமர்லானு கொஞ்ச நேரத்தில் அவங்க என்ன பண்றாங்க, அந்த இடத்துல இருந்து அபூபக்கர் வீட்டுக்கு ஓடுறாங்க. ஆனா அவர் இன்னைக்கு மன்னிப்பு கேட்டாரே, நம்ம கேட்காம போயிட்டோமே, நம்ம ஒத்துக்காம போயிட்டோமே, நேரா அபூபக்கர் அவங்க வீட்டுக்கு போறாங்க. அங்க போனா அபூபக்கர் இல்ல. அவங்க என்ன பண்றாங்க, அல்லாஹ்வுடைய இடத்துக்கு போயிட்டாங்க அங்க சொல்லப்படுது. நேரா அவங்க அங்க இருந்து வராங்க. இப்ப அல்லாஹ்வுடைய தூதர் மாறி மாறி சொல்றாங்க, நான் தான் தப்பு பண்ணிட்டேன், நான் தான் தப்பு பண்ணிட்டேன். அந்த இரண்டு நபி தோழர்களுடைய பார்க்கிற அந்த செய்திகள்ல இதுவும் பெரிய சம்பவமா இருந்தாலும் அந்த இரண்டு பேருமே நான் தான் தவறு செய்து விட்டேன் என்று சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். அப்போ அல்லாஹ்வுடைய சொன்னார்கள், மக்களை பார்த்து சொன்னார்கள், அபூபக்கர் அவர்களோ நீங்கள் உண்மையை சொன்னீர்கள் என்று கூறினார். அதாவது இந்த மார்க்கத்தை, இந்த சத்தியத்தை சொல்லும் பொழுது நீங்க எல்லாம் மறுத்தீங்க மக்கள் எல்லாம். அபூபக்கர் அவங்க சொன்னாங்க, நீங்க உண்மையை சொல்றீங்க அப்படின்னு சொன்னவர் அபூபக்கர் அவர்கள். இன்னும் சொல்றாங்க, இறை மார்க்கத்தை நிலைநிறுத்தும் தன்னை தன் செல்வத்தையும் அர்ப்பணித்து என்னிடம் பரிவுடன் நடந்து கொண்டார். அத்தகைய தோழரை எனக்காக நீங்கள் மன்னித்து விட மாட்டீங்களா? என்னுடைய தோழரை நீங்க மன்னிக்க மாட்டீங்களா? இந்த மார்க்கத்தை, சத்தியத்தை அல்லாஹ்வுடைய சொல்லும் பொழுது மக்கள் எல்லாம் இல்லைன்னாங்க. அபூபக்கர் உண்மைன்னு சொன்னாரு. ஆரம்ப காலத்துல அபூபக்கர் என்னோட துணையா இருந்தாரு, இவரை மன்னிக்க மாட்டீங்கன்னா சொல்றாங்க. இப்படி இந்த செய்தியிலிருந்து அபூபக்கர் இல்லானவர்களும் உமர் இல்லானவர்களும் நான் தான் தவறு செஞ்சுட்டேன் அந்த ரெண்டு நபித்தோழர்கள் சொன்ன செய்தியை பார்க்கிறோம். ஆக அன்பின் கினிய பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரர்களே, நாம் இந்த உலகத்தில் வாழும் பொழுது யாருமே தவறுகளுக்கு அப்பாற்பட்டவர்கள் கிடையாது. மனிதன் அடிப்படையில் எல்லோருமே தவறுகள் செய்யக்கூடியவர்கள் தான். இந்த தவறுகளை எந்த விதத்தில் அவர்கள் செய்த தவறுகளை தன்னுடைய இறைவனிடத்திலே அந்த தவறை சொல்லி அதற்கான பாவ மன்னிப்பு கேட்கணும். நாம் என்ன தவறு செய்தோம் என்று அந்த தவறை சொல்லி கேட்கணும். இந்த உலகத்திலேயே நாம் யாரிடத்திலா தவறு செய்தால் அவர்களிடத்திலும் அந்த தவறை ஒத்துக்கொள்ள வேண்டும். தவறை நான் போய் அவர்கிட்ட போய் சொல்லி, நான் எவ்வளவு பெரிய ஆளு, நான் எவ்வளவு பெரிய வசதியில், எவ்வளவு பெரிய வசதியில் உள்ள ஆளு, நான் அவனோட வயசுல மூத்தவன், அவன் சின்ன பையன், என்னுடைய மனைவி அவன் சின்னவளா இருக்கான், நான் சம்பாதிச்சு போடக்கூடியவனா இருக்கிறேன், தன் நண்பர் இடத்துல அவனோட நான் அந்தஸ்துல உயரமா அதிகமா இருக்கிறேன், ஆக நான் தவறு எப்படி ஒத்துக்கொள்வது என்பது மனகணம் இருக்கவே கூடாது, அகம்பாவம் இருக்கவே கூடாது. தவறு செய்திருந்தால் அந்த தவறை சம்பந்தப்பட்ட இடத்துல மன்னிப்பு கேட்டே ஆக வேண்டும். தன்னுடைய தவறை ஒத்துக்கொண்டுதான் தீர வேண்டும். என்று சொன்னால் மறுமை நாளிலே ஒரு மனிதர் இன்னொரு மனிதரை மன்னிக்காதவரை அல்லாஹ் மன்னிப்பதில்லை. அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்பது முக்கியம். அதுல மாட்டு கருத்தில் அல்லாஹ்ட மன்னிப்பு கேட்டுருவோம். எல்லாருமே கை நீட்டி இறைவா மன்னிச்சுன்னு கேட்டுருவோம். இந்த உலகத்திலுமே நாம் பக்கத்து வீட்டாருக்கு தொந்தரவு தந்திருந்தாலோ, நம்முடைய சொந்த பந்தங்களுக்கு கொடுத்திருந்தாலோ, அண்ணன் தம்பிகளுக்கு கொடுத்திருந்தாலோ, இப்படி யாரிடத்திலேயாவது நாம் தவறு செய்திருந்தால் அந்த தவறுக்காக அவரிடத்திலே ஒத்துக்கொண்டு மன்னிப்பு கேட்க வேண்டும். ஒரு குடும்பத்துல ஒரு தவறை ஒத்துக்கொள்றோம்னு வச்சுங்க, அல்லாஹ் சொல்றான், ஒருவர் தன்னுடைய தவறை ஒத்துக்கொண்டு மன்னிச்சா அவர் அந்தஸ்தை உயர்த்தாம இருக்கிறது இல்லைங்கிற அல்லாஹ். இன்னொன்னு, இரண்டு நட்புக்குள்ள, கணவன் மனைவிக்குள்ள, இப்படி அண்ணன் தம்பிக்குள்ள, இல்ல நான் தான் தப்பு பண்ணிட்டேன் என்ன மன்னிச்சிருன்னு கேட்டோம்னு சொன்னா அவர்கள் எதிரில் இருக்கக்கூடியவர்களுக்கு நம்ம மீது உண்மையான ஒரு பாசம் வரும். ஆகா, ஒத்துக்கிட்டானே, நான் செய்த தவறை, ஆமா நான் தான் தவறு செஞ்சிட்டேன், இனிமேல் தப்பு செய்ய மாட்டேன்னு சொல்றானே என்று நம்ம மேல அல்லாஹ் சொல்றானே, உன்னுடைய அந்தஸ்தை உயர்த்துவோம், கண்ணியப்படுத்துவோம் சொல்றானே.
தவறை ஒப்புக்கொள்ள வேண்டும். இந்த உலகத்திலே வாழும் பொழுது நாம் யாருக்கு அநீதி இழைத்திருந்தாலும் தவறு செய்திருந்தாலும் அந்த சம்பந்தப்பட்டவரிடத்தை நிச்சயமாக அந்த தவறை ஒப்புக்கொண்டு மன்னிப்பு கேட்க வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக அல்லாஹ்விடத்திலே கேட்டே ஆகும். நாம் பிரார்த்தனை செய்யும் பொழுது இறைவனிடத்திலே நான் செய்த தவறுக்காக இறைவா என்னை மன்னிப்பாயாக என்று கேட்டு இறைவனிடத்திலே மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று கூறி எனது முதல் உரையை முடித்துக் கொள்கிறேன். வாகிறதான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஆலா முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம வஆலா இப்ராஹிம இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வஆலா முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹிம வஆலா இப்ராஹிம இன்னக ஹமீதும் மஜீத். அன்பின்கினிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அதே போல எதுவும் பெரிய சம்பவமாக இருந்தாலும் கஅப் பின் மாலிக் அவருடைய வரலாறு எல்லாம் நம்ம அதிகமா தெரிஞ்சு வச்சிருக்கோம். பல முறை பயான்களிலே நம்ம தெரிஞ்சு கேள்விப்பட்ட சம்பவம் தான் இந்த கஅப் பின் மாலிக் அவர்களை பத்தி. அது மிகப்பெரிய ரொம்ப நேரம் பேசக்கூடிய ஒரு தகவலாக இருந்தாலும் அதிலே சில முக்கியமான விஷயங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் இவர் கஅப் பின் மாலிக் யாருன்னு கேட்டா, ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டவர். அல்லாஹ்வுடைய தூதர் ஒளிந்திருந்தும் மறைந்திருந்தும் மார்க்கத்தை மக்கள் ஏத்துக்கிட்டாங்க. அல்லாஹ்வுடைய வந்து இந்த மக்காவில் இருக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய சந்திப்பதற்காக யாருக்கும் தெரியாம வந்து அல்லாஹ்வுடைய தொட்ட மார்க்கத்தை ஏத்துக்குவாங்க. ஏன்னா வெளிப்படையா சொன்னா அந்த மக்கத்து காஃபிர்கள் தொந்தரவு கொடுத்தாங்க, கஷ்டத்தை கொடுத்தாங்க. அதனால அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே வந்து மறைமுகமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கூடிய காலம். அந்த நேரத்துல கஅப் பின் மாலிக் அவர்கள் மதீனாவிலிருந்து மக்காவுக்கு வந்து அல்லாஹ்வுடைய தூதரை சந்திச்சு மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு இங்க மதீனாவில ஜும்மா முதலாக ஆரம்பிக்கப்பட்டதை இப்ப நம்ம ஜும்மா பேசுறோமா இல்லையா, இந்த ஜும்மா ஆரம்பிக்கப்பட்ட சில தோழர்களில் அந்த கூட்டத்தில் கஅப் பின் மாலிக் ஒருத்தர். ஆரம்பத்தினுடைய ஆளு கஅப் பின் மாலிக் அந்த நபி தோழர். அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டவர். ஆரம்பத்திலே இந்த ஜும்மாவை ஆரம்பிச்சதுல அவரு ஒருத்தர். அல்லாஹ்வுடைய அதற்கு பிறகு மதீனாவில இந்த கஅப் பின் மாலிக் அவங்க எல்லா போர்க்களத்தையும் கலந்துருக்கிறாங்க. பத்ரு போர் கலந்துக்கல. பத்ரு போர் என்ன காரணம்? பத்ரு போர் வந்து போர் நடக்கணும்னு சொல்லி நடக்கல. அந்த வியாபார கூட்டத்தை வழிமறைக்கிறதுக்காக போகக்கூடிய நேரத்தில் அங்க நடந்த கூட்டம் தான் பத்ரு போர். இது யாருக்கும் பெருசா மதீனாவுக்கும் தெரியாது. ஆக அதுல அவங்க கலந்துக்கல. அடுத்தபடியாக அவர் தபுக் போர்ல கலந்துக்கல. மற்ற எல்லா போர்க்களத்திலையும் அவர்கள் கஅப் பின் மாலிக் கலந்திருக்காங்க. இப்போ இந்த தபுக் போர், இந்த தபுக் போருக்கு அல்லாஹ்வுடைய தூதர் அந்த போருக்கு செல்வதற்கு முன்னால் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, மக்களை எல்லாம் ஒன்று திரட்டி போருக்கு போகக்கூடிய நாள் அறிவிக்கிறாங்க. அதற்காக தயாராகிக்கணும்னு சொல்லிக்கிறாங்க. எல்லாத்தையும் தயார் செய்யறாங்க. போருக்கு முன்னாடி ஆயுதங்களாக இருந்தாலும் வாகனங்களாக இருந்தாலும் ஒட்டகம், அந்த கழுதை, குதிரை இதெல்லாம் தயாரா வச்சுக்கணும், உடம்பு பலமா வச்சுக்கணும். அந்த போருக்காக மக்களை எல்லாம் சரி பண்றாங்க. ஆனா இவர் என்ன பண்றாரு, கஅப் பின் மாலிக் அந்த நேரத்தில் அவர் இந்த அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் 4418 புகாரில மிகப்பெரிய நீண்ட ஹதீஸ். அது அந்த அவர் சொல்றாரு கஅப் பின் மாலிக் அவங்க எல்லாரும் தயாரானாங்க அந்த போருக்கு. எந்த போருக்கு? தபுக் போருக்கு. ஆனா நான் தயாராகல. என்ன காரணம் கேட்டா, செல்வத்திலும் சரி, உடல் பலத்திலும் சரி, வாகனத்திலும் சரி, எல்லாமே என்கிட்ட பர்ஃபெக்டா இருந்துச்சு. நான் நல்லா இளைஞரா இருந்தேன், ஆள் நல்லா தெம்பா இருந்தேன், எங்கிட்ட செல்வமும் நல்லா இருந்துச்சு. எங்களுடைய வாகனங்கள், அது குதிரை, அந்த ஒட்டகம், இது ஒரு வாகனம், அந்த வாகனத்தை நான் தயாரா வச்சிருந்தேன். 1க்கு 2 ஒட்டகம் வச்சிருந்தேன். இப்படி எல்லாத்தையுமே நான் தயாரா வச்சிருந்தேன். எல்லா நபி தோழர்களும் அந்த போருக்கு போறதுக்காக தயாராகிறாங்கன்னா அல்ல அந்த காலத்துல எப்படி தயாராகப்பட்ட ஆனாலும் அது மாதிரி ஆகுறாங்க. ஆனா இவர் போவாரு, ஆனா தயாராகல. நம்மளதான் எல்லாம் இருக்குதே, எல்லாம் ரெடியா இருக்குதே, நம்ம போய்க்கலாம் அப்படின்ட்டு. அதே மாதிரி அடுத்த நாள் தயார் செய்யறாங்க. இவர் அதுலயும் கலந்துக்கல. நம்ம வாகனம் எல்லாம் எல்லாமே இது சரியா இருக்குதே, நம்ம ஆரோக்கியமா இருக்கிறோமே அப்படின்னு அவரு அப்பயும் தயாராகல. அவனே அல்லாஹ்வுடைய தூதர் அங்க தபுக் போருக்காக மக்கள் எல்லாம் ஒன்று திரட்டி கிளப்புறாங்க. அப்போ இவர் கஅப் பின் மாலிக் என்ன செய்யறாரு, நம்மள்ட்ட இன்னும் வாகனம் தான் தெளிவா இருக்குதே, நம்ம பலமா இருக்கிறோமே, இவங்கெல்லாம் போகட்டும், நாம பின்னாடி அடுத்த நாள் போய்க்குவோம், போனா அந்த இடத்துக்கு போய் நாம சேர்ந்துருவோம், இவங்கெல்லாம் போய் சேரட்டும், அதுக்கு முன்னாடி நாம போயிடலாம். அவருடைய என்ன என்னன்னா, போர்ல கலந்துக்க கூடாதுன்னு இல்லை, போருக்காக நம்ம எல்லாமே தயாராகத்தான் வச்சிருக்கிறோம், நம்ம கொஞ்சம் பின்னாடி போய்க்கலாம். இன்னைக்கு சொல்ல வேணும்னு சொன்னா எல்லாம் பஸ்ல போறாங்க, நம்ம கார் இருக்குதே, அவங்க ஒரு நாள் முன்னாடி போட்டு நம்ம பின்னாடி போய்க்கலாம்.
அப்படி நினைப்போமா இல்லையா? அது மாதிரி அவர் பின்னாடி போகலாம் நினைச்சுக்கிறாரு. ஆனா என்ன ஆகுது, அந்த நேரத்தில் அவர் தயாராக முடியலங்கிறார். அந்த அறிவிப்புல வருது, அவர் கிளம்பலாங்கிற நேரத்தில் அவரால் ஏதோ ஒரு காரணத்தினால் அவரால் தயாராக முடியல. எல்லாமே இருந்தும் கூட அவரால் அந்த போருக்கு செல்ல முடியாம ஒரு தடுங்கல் ஏற்பட்டுச்சு அவருக்கு. பார்த்தா போருக்கு போனவங்க எல்லாம் திரும்பி வந்துட்டாங்க. போர் முடிஞ்சு திரும்பி வந்துட்டாங்க. இவர் போர்ல கலந்துக்க முடியல. அப்ப அவர் சொல்றாரு, காப் பின் மாலிக் சொல்றாரு, நான் மதீனாவை சுத்தி சுத்தி வந்தேன் ரொம்ப கவலையோட. யாருமே எல்லாம் போருக்கு போயிட்டாங்க. அப்ப யார் இருந்தாங்க கேட்ட முனாஃபிக்குகள். இந்த போருக்கு போகாம பொய் சொல்லிட்டு திரிஞ்சிட்டு சுத்தின கூட்டம் இருந்துச்சு. அதே மாதிரி வயசானவங்க இருந்தாங்க, குழந்தைங்க இருந்தாங்க, பெண்கள் இருந்தாங்க. இவங்க எல்லாம் போருக்கு அனுமதி இல்லை. இவங்க எல்லாம் வந்து அந்த மதீனாவில் இருந்தாங்க. நான் மதீனாவில சுத்தி சுத்தி வரேன், கவலையோட சுத்தி வரேன். அவர் சொல்றாரு, நான் கவலையோட மதீனாவில சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கிறேன், போர்ல கலந்துக்கல. இப்படி மதீனா அந்த கூட்டம் போனவங்க திரும்பி வந்துட்டாங்க. வந்தோடனே அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்யறாங்க, யாரெல்லாம் போருக்கு போகலையோ அவங்க எல்லாம் கூப்பிடுறாங்க. வாங்க, என்ன காரணத்துக்காக போகலன்னு கேட்கறாங்க. சில முனாஃபிக்குகள்லாம் வந்து பொய் சொல்றாங்க. பொய் சரி, அந்த காரணத்துக்காக போகல, இந்த காரணத்துக்காக போகல அப்படின்னு போறாங்க. சில பேர் சில காரணங்கள்லாம் சொல்றாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அவருக்காக பாவம் கேட்கறாங்க. இந்த காரணத்துக்காக அவர் வரல, இறைவா அவரை மன்னிச்சு எல்லாம் சொல்றாங்க. ஆனா இவர் காப் பின் மாலிக் அவர் வராரு. அவர் வந்து எப்படிப்பட்டவர் என்றால், பேச்சு திறமை ரொம்ப பேச்சு திறமையான ஆள். அவர் நல்லா பேசக்கூடியவர், மற்றவர்களோட மிகைத்து பேசக்கூடியவர். அவர் சொல்றாரு, எனக்கு பேச்சு ஆற்றல் மூலமாக அல்லாஹ்வுடைய பொய் சொல்லி இருப்பேன். அல்லாஹ்வுடைய தூதரத்துல ஏதோ ஒரு மாத்தி ஈட்டி சொன்னா கூட அல்லாஹ்வுடைய எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்வாரோ அந்த மாதிரி நான் பேசி இருப்பேன். ஆனா நான் விரும்பல. தன்னுடைய தவறை ஒத்துக்கொள்கிறார். இந்த செய்தி தான் முக்கியம். அவர் தன்னுடைய தவறை ஒத்துக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த மாதிரி வாகனமாக இருக்கட்டும், உடல் பலமா இருக்கட்டும், செல்வமா இருக்கட்டும், எல்லாம் தயாரா இருக்கு, நம்ம பின்னாடி வந்துடலாம் அப்படின்னு நினைச்சுதான் என்னால வர முடியல, என்னுடைய தவறு இதுதான் என்று உண்மையை சொல்ற. அல்லாஹ்வுடைய தூதரே கலந்துக்காத காரணம் இதைத்தான் அப்படிங்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அவரே அந்த ஊர் இது சொல்லுவாங்கல்ல, அவர் அல்லாஹ்வுடைய சொல்றாங்கன்னா அந்த சகாபாக்கள் இடத்தெல்லாம் பார்த்து, இவரிடத்தில் யாரும் பேசக்கூடாது. இந்த காப் பின் மாலிக் அவர்கிட்ட யாருமே நீங்கள் பேசக்கூடாது என்று ஊர் நீக்க மாட்ட செய்யறாங்க. கிட்டத்தட்ட எத்தனை நாள்? 40 நாள். அவர் உண்மையைத்தான் சொன்னார், தன்னுடைய ஒப்புக்கொள்கிறார். அப்பயும் அல்லாஹ்வுடைய தூதர் இவரிடத்தில் யாரும் பேசக்கூடாது, சலாம் கூட சொல்லக்கூடாது. அந்த அளவுக்கு ஊர் நீக்கம் செய்யப்படுறாரு. அந்த நேரத்தில் கூட அந்த மக்கள் எல்லாம் சொல்றாங்க, நீ தான் பேச்சு திறமையான ஆளாச்சே, நீ ஏதோ நாளாவது சொல்லி அப்படி இப்படின்னு சொல்லி நீ வந்து சொல்லி இருக்கலாமே, பேசி உன்னுடைய திறமையால ஏதாவது சொல்லி இருக்கலாமே, ஏன் அப்படி இப்படி சொன்ன, உண்மையை சொல்லிட்டே இப்படி பண்ணிட்டேன்னு கேட்கறாங்க. தன்னுடைய தவறை அவர் ஒப்புக்கொள்கிறார். அப்ப காப் பின் மாலிக் கேட்கறாங்க, நாம் என்ன மட்டும்தான் அல்லாஹ்வுடைய யாரிடத்தில் பேச வேணாம்னு சொன்னாங்களா, இல்ல வேற யாராவது இருக்காங்களா அப்படின்னு கேட்கறாங்க. இன்னும் 2 நபித்தோழர் சொல்லி இவங்களும் அவங்களும் வந்து அவங்க பேரை சொல்லி இவங்க 2 பேரையும் அல்லாஹ்வுடைய யாரிடத்திலையும் பேச வேணாம்னு சொல்லிட்டேன். கிட்டத்தட்ட 3 பேர், காப் பின் மாலிக் அவங்க, இன்னும் 2 நபித்தோழர்கள், 3 பேர்கிட்ட யாரும் பேசக்கூடாது. எத்தனை நாள்? 40 நாள். என்ன காப் பின் மாலிக் அவங்க சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய சபைக்கு வருவேன், அல்லாஹ்வுடைய பக்கத்திலேயே உட்கார்ந்து இருப்பேன், அல்லாஹ்வுடைய அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லிட்டு அவர் வாய் உதட்ட பார்த்துக்கிட்டே இருப்பேன், உதடு வலைக்கும் சலாம் சொல்லாதான்ட்டு. இன்னும் அல்லாஹ்வுடைய தொழுகும்போது சலாம் கொடுக்கும்போது அந்த இடத்துல உட்கார்ந்து இருப்பேன், அவங்க என்ன திரும்பி பார்க்க மாட்டாங்களான்ட்டு. சகாபாக்கள் இருக்கிறத சுத்தி சுத்தி வருவேன். எப்படி பாருங்க, அந்த தோழருடைய அந்த அவருடைய இதப்பா ஈமான பாருங்க, வந்து சகாபாக்கள் சுத்தி சுத்தி வருவேன், யாராவது பேச மாட்டாங்களா, யாராவது சலாம் சொல்ல மாட்டாங்களா. தன்னுடைய பெருத்தா பையனும் சின்னத்தா பையனும், தன்னுடைய தந்தையோட கூட பிறந்தவருடைய மகன், அவருடைய வீட்டுக்கு போனேன், சலாம் சொன்னேன், அவர் சலாம் சொல்லல. நிறைய சொல்றாரு. அவர் சொல்லியும் போது அங்க போவேன், இங்க போவேன், சலாம் சொல்லுவேன், யாரும் பேச மாட்டாங்க. தன்னுடைய சொந்தக்கார வீட்டுக்கு போனேன், அவங்க சலாம் சொல்ல மாட்டாங்க. தன்னுடைய சித்தப்பா பையன் கூட சொல்றாராமா, இந்த மாதிரி நான் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வை நேசிக்கலையா, என்னை பத்தி உனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்கறாங்க. அவர் சொல்றாரு, அல்லாஹ்வே அறிவான் அப்படின்னு போயிடுவாரு. யாருமே இப்படி பேச மாட்டாங்க. அடுத்ததா இன்னும் பார்த்தோம்னு சொன்னா, ஒரு வியாபாரம் நடக்கக்கூடிய, விற்பனை நடக்கக்கூடிய இடத்துக்கு அந்த இடத்துக்கு போறாங்க. அந்த இடத்துல இவர் பேரை சொல்லி ஒருத்தர் கேட்டு இருக்காரு, காப் பின் மாலிக் இங்கே ஒருத்தர். அந்த நேரத்துல பேசாத ஒருத்தர் பேசிட்டு இருக்காரு. யாரு? காப் பின் மாலிக் இங்க இந்த கூட்டத்துல யாருன்னு. அவர் யாருன்னு பார்த்தா அந்த வியாபாரத்துக்கு வந்த ஒருவர். எதுக்காக கூப்பிடுறாருன்னு பார்த்தா, அவர் சொல்றாரு காப் பின் மாலிக் கிட்ட, பக்கத்துல அந்த கஸ்ஸான்ங்கிற நாட்டு அரசர் இந்த கடிதத்தை கொடுத்தாரு அப்படின்னு கொடுத்துருக்காரு. அந்த கடிதத்தை காப் பின் மாலிக் வாங்கி படிச்சா, உன்னதான் இந்த ஊருக்குள்ள யாரும் பேச மாட்டேங்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் உன்ன மாதிரி தண்டிச்சிட்டாங்க, இங்க வா, உனக்கு எல்லா சௌரியும் நாங்க பண்ணி தரோம், நாங்க உன்னை அரவணைச்சுக்குவோம். இன்னும் காப் பின் மாலிக் பார்த்து கவலைப்பட்டாங்க. என்னடா ஊருக்குள்ள இந்த 40 நாள் யாரும் பேசாம இருக்கிறாங்க, கிட்டத்தட்ட நபி தோழர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் பேசல, எவ்வளவு கவலையா இருக்கும். நமக்கு பக்கத்துல நாட்டுல கூப்பிடுறாங்க, பேசுறேங்கிறாங்க, நம்மள அரவணைக்கிறாங்கிறாங்க. அதை பார்த்து அவங்க சந்தோஷப்படல, வருத்தப்பட்டாங்க. இப்படி மேலும் மேலும் நமக்கு சோதனையா வந்துட்டு இருக்கேன்.
40 நாட்களுக்கு பிறகு என்ன ஆகுதுன்னு கேட்டா, ஒரு நபி தோழர் காவ் பின் மாலிக் வீட்டுக்கு வராரு. வந்து அடுத்ததாக சொல்றாங்க, காவ் பின் மாலிக் அவர்கள் இடத்துல உங்கள் மனைவியை விட்டு நீங்க பிரிஞ்சிருக்கணும், 40 நாள் பேசக்கூடாது. அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா நீங்கள் உங்கள் மனைவி விட்டு பிரிஞ்சிருக்கணும்ட்டாங்க. உடனே அவங்க கேக்குறாங்க, தலாக் விட்டு விட வேணுமா, தலாக் விட்டுணுமா அப்படின்னு கேக்குறாங்க. தலாக்லாம் விட வேண்டாம், அவங்க நீங்கள் உங்களுடைய மனைவியோட உறவு இருக்கக்கூடாது, அவங்க வீட்டுக்கு தாட்டி விட்டுருங்க. காவ் பின் மாலிக் அதையும் தாட்டிட்டாங்க. 40 நாள் பேசாம இருக்காங்க யாருமே. நம்ம சொல்லக்கூடிய யதார்த்தமாக சொன்னாலும் அந்த 40 நாள் அந்த நபித்தோழருக்கு எப்படி இருந்திருக்கும்? அல்லாஹ்வுடைய பேசல, அந்த நபித்தோழருக்கு பேசல. அந்த 40 நாளுக்கு பிறகு என்ன ஆகுது? தன்னுடைய மனைவியையும் பிரிஞ்சிருக்கும், அவங்களும் பிரிஞ்சு அடுத்ததான் அல்லாஹ் அந்த காவ் பின் மாலிக் அவங்களையும் தாட்டிட்டாங்க. யார் வீட்டுக்கு? அவங்க தன்னுடைய தாய் தந்தை வீட்டுக்கு தாட்டிட்டாங்க. அடுத்து அந்த 2 நபித்தோழர் இருக்காங்களா, அவங்களுடைய மனைவி சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே, எங்க கணவர் வயசானவரா இருக்கிறாரு, அவர் பணிவிட செய்யறதுக்குலாம் ஆள் இல்ல, நாங்க இருந்ததா செஞ்சாகணும் அப்படின்னு சொல்லும் பொழுது, அப்படியானால் இருந்து செய்யுங்க, அவங்களோட எந்த உறவு இல்லற வாழ்க்கையில் நீங்கள் ஈடுபடக்கூடாது அல்லாஹ்வுடைய சொல்றாங்க. அந்த நபித்தோழருக்கு காவ் பின் மாலிக் அவங்க மனைவியை தாட்டிடுறாங்க. கிட்டத்தட்ட இப்படி அது ஒரு 10 நாள் ஓடுது. கிட்டத்தட்ட 50 நாட்கள் இப்படியே போகுது. அதற்கு பிறகு பார்த்தோம்னு சொன்னா அல்லாஹ் திருமறை குர்ஆன் வசனத்தையே இறக்கிட்டான். யாருக்கு? இந்த காவ் பின் மாலிக் இவங்களுக்கு இருக்கு. இந்த விஷயத்துல அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்றான், இந்த நபியையும் ஹிஜ்ரத் செய்தவர்களையும் அன்சார்களையும் அல்லாஹ் மன்னித்தான், அவரில் ஒரு சாராரின் உள்ளங்கள் தடம் புரள முற்பட்ட பின்னரும் சிரமமான காலகட்டத்திலும் அவரை பின்பற்றியவர்களையும் மன்னித்தான், அவன் அவரிடம் நிகரற்ற அன்புடையன், இரக்கமுடையோன். அல்லாஹ் மன்னிச்சுட்டேங்கிற வசனத்தை இறக்கிட்டான். இந்த காவ் பின் மாலிக்குடைய விஷயத்துல அல்லாஹ் மன்னிச்சுட்டேங்கிற குர்ஆன் வசனமே இறக்கிட்டான். இறக்கிய உடனே அந்த நபித்தோருக்கு அப்படி ஒரு சந்தோஷம். கிட்டத்தட்ட 50 நாள் யாருமே அல்லாஹ்வுடைய தூதர் பேசல, தன்னுடைய தோழர்கள் பேசல. மிகப்பெரிய சந்தோஷம் அடைகிறார். எல்லாரும் அவருக்கு கை கொடுத்து எல்லாம் கை கொடுக்கறாங்க. ஏன்னா இவர் விஷயம் அல்லாஹ் வசனமே இறக்கிட்டானே, எவ்வளவு பெரிய பாக்கியம். எல்லாம் கை கொடுத்து முகமும் சொல்லி கட்டி பிடிச்சு அந்த நபித்தோழரை காவ் பின் மாலிக் எல்லாரும் பயங்கரமா மதீனாவே பெரிய சந்தோஷமா இருக்குது. நேரா அல்லாஹ்வுடைய தூதரை சந்திக்க வராங்க. அல்லாஹ்வுடைய தூதருடைய முகம் புன்னகையோடு இருக்குது. அந்த அல்லாஹ்வுடைய தூதருடைய முகம் அப்படியே புன்னகையோடு இருக்குது. உடனே காவ் பின் மாலிக் அல்லாஹ்வுடைய தூதரத்திலே சலாம் சொல்லி பேசி, அடுத்ததாக அல்லாஹ்வுடைய தூதரத்திலே அந்த காவ் பின் மாலிக் சொல்றாரு, அவர் சொல்றாரு, நான் உண்மையை சொன்ன காரணத்தால், தன்னுடைய தவறை நான் ஒத்துக்கொண்ட காரணத்தால் அல்லாஹ் என் விஷயத்திலே வசனத்தை இறக்கியிருக்கிறான். இனிமேல் நான் மரணிக்கிற வரை நான் பொய் பேச மாட்டேன். காவ் பின் மாலிக் சொல்றாரு, நான் எந்த காரணத்தினாலும் தன்னுடைய உண்மையான விஷயத்தை சொல்லி மன்னிப்பு கேட்டாரா இல்லையா, தவறை ஒத்துக்கொண்டாரா இல்லையா, அதன் காரணமாக அல்லாஹ் வசனத்தை இல்லையா, இனிமேல் நான் பொய் பேச மாட்டேன். அதே மாதிரி அவர் மரணம் வரை அவர் பேசல அப்படிங்கிற செய்தியை பார்க்கிறோம். நான் இனிய பெரியவர்களே, தாய்மார்களே, இந்த உலகத்தில் இந்த எவ்வளவு பெரிய சம்பவம். காவ் பின் மாலிக் அவர்கள் தன்னுடைய தவறை ஒத்துக்கொள்ளியே கொண்டு உண்மையை சொன்னார், பொய் பேசல. ஆக இந்த உலகத்தில் நாம் வாழக்கூடிய நாம் தவறு செய்திருந்தால், தவறு செய்வோம், மனுஷங்க அடிப்பில் புறம் பேசியிருப்போம், பொய் பேசியிருப்போம், ஒருத்தரை ஏமாத்தி இருப்போம், திட்டி இருப்போம், ஏதோ பண்ணிருப்போம். யாருமே 100க்கு 100 சரியா இருக்கவே முடியாது. இருக்கிறேன்னு சொன்னா ஒரு பொய் சொல்றாரு. பக்கத்து வீட்டுல பெண்களுக்குள்ள பேசியிருப்பாங்க, திட்டி இருப்பாங்க, சண்டை போட்டு இருப்பாங்க, ஒரு கணவர் மனைவிக்குள்ள சண்டை இருந்திருக்கும், அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை இருந்திருக்கும். எதுவாக இருந்தாலும் சரி, தான் செய்த தவறை அவரிடத்திலே ஒத்துக்கொண்டு, ஒருவேளை அவங்க தவறு செய்தால் நாம் மன்னிச்சிடணும், அது ஒரு பக்கம். நாம் தவறு செய்திருந்தால் அந்த தவறை மனைவி இடத்திலே ஒத்துக்கொள்ள வேண்டும். அந்த மனைவிக்கு ஒரு பாசம் வரும், ஆகா தன்னுடைய தவறை ஒத்துக்கிட்டானே, தன்னுடைய கணவனாக சம்பாதிக்கிறான் பிடிக்கிறான் எல்லாம் பேர தன்னுடைய தவறை ஒத்துக்கிட்டானே அப்படின்னு அவங்களுக்கு ஒரு இறக்கம் வரும். ஆக ஒரு தந்தையாக தன்னுடைய மகன்கிட்ட ஒத்துக்கணும், மகனாக தந்தையிட்ட ஒத்துக்கணும். இப்படி இந்த உலகத்தில் வாழும் பொழுது தன்னுடைய தவறை நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும். நான் யாரு, நான் செல்வத்துல பெரிய ஆளு, நான் வயசுல பெரிய ஆளு, நான் வசதியில பெரிய ஆளு, இந்த ஆணவம் நமக்கு இருக்கவே கூடாது. தவறை ஒத்துக்கொள்ள வேண்டும். மனிதத்தில் தவறை ஒத்துக்கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக இறைவனிடத்தில் நிச்சயமாக நான் இந்த தவறு செய்துவிட்டேன், இறைவா என்னை மன்னித்து விடு என்று கேட்டால் நிச்சயமாக அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்று கூறி என ஜும்மா உரையை முடித்துக் கொள்கிறேன். வாகிரதன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.